அடுத்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருந்து ஈகோ இல்லாம வாழ்ந்தாங்கன்னு வச்சுங்களேன். கணவனை பத்தி மனைவி புகழ்வது, மனைவியை பற்றி கணவன் பாராட்டுவது. என்னுடைய மனைவி இல்லைன்னா என்னால இந்த அளவுக்கு வர முடியாதுன்னு சொல்லி கணவர் பாராட்டுவது. மனைவி பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணாங்க, எவ்வளவோ பாராட்டினாங்க, இந்த காரியத்தை நீ செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி என்னை என்ன பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி மனைவி என்ன பண்றது, கணவனை பாராட்டுவது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்குள்ள வேறுபாடு பார்க்காமல் பெற்றோர்கள் நடத்தும் பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களை போற்றுவார்கள். அடுத்தது தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு அந்த நிறுவனம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது, அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் முன்னே அவர்கள் உதவி செய்யும் பொழுது தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்தை அதை நடத்துகிற மேலாளர்களை போற்றுவார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா காலத்தால் செய்த உதவி. ஒரு கஷ்டத்தில் இருப்போம், ஆனா எதிர்பாராத நேரத்தில் ஒருத்தர் உதவி செய்யும் பொழுது அதை காலத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம், ஆமா இந்த நேரத்தில் நான் கஷ்டப்பட்ட, இந்த இடத்துல இவர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அவர்களை பாராட்டுவோம், போற்றுவோம். அதே போலதான் தனக்கு பிடித்த நபர்கள், தலைவர்கள், விளையாட்டு வீரர்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேன்ஸ் பாராட்டுவாங்க, போற்றுவாங்க. என்னுடைய தலைவர் இப்படி